ப்ரௌனி செய்ய போகிறேங்க. ப்ரௌனிக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு பட்டர் வேணும். இது டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி டபுள் பாய்லர் பண்ணோன்னா, இது போல் வந்து கீழே பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுக்கணும். இது போல் அது பாயில் ஆகிற டைமில் அதை டச் ஆகாமல் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டர் போட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து அது மெல்ட் ஆகும். இது பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த பட்டர் கூட இதையும் விட்டுடலாம். இதுவும் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அவன் ஆன் பண்ணிக்கலாம். அவன் பார்த்திங்கன்னா நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேங்க. 180 டிகிரி வச்சுட்டு 10 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். போத்தில் வச்சுருக்கேன், 2 காயில் ஹீட் ஆகணும். இப்போ சாக்லேட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் அளவு. அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதில் ஃபுல்லு ப்ரௌன் சுகர்லேயும் செய்யலாம், இல்லை ஆஃப் குவான்டிட்டி எடுத்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர்லேயே செய்ய போகிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு காமிக்கிறேன். கப் சுகர் போட்டதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 3 முட்டை வேணும். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டேன், இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த சர்க்கரை வந்து சேர்க்கும் போது திக்காகிற மாதிரி இருக்கும், அப்போ நீங்கள் பயப்பட வேணாம். முட்டை போடும்போது அது லூஸ் ஆகி வந்துடும். இப்போ ஒரு முட்டை சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை அது போட்டு சேர்த்துக்கலாம். அதே போல் 3 முட்டை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 முட்டையும் சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து கொக்கோ பவுட்ரு இல்லாதனால வந்து முக்கால் அளவு வந்து மைதா சேர்த்துட்டேன். நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லாதனால நான் 3/4 கப் அளவே சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ட்ரேயில் மாற்றிடலாம். நான் 8 இன்ச்சு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் வந்து அதில் சேர்த்துடலாம். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு அவன்னா, அதுக்குள்ளே வந்து ட்ரே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 170 டிகிரி ஹீட் வச்சுட்டு நான் 35 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். காயில் பார்த்திங்கன்னா பாட்டமில் வைக்கலாம். காயில் பாட்டமில் வச்சாச்சு. அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரெடியாகி வந்துடுச்சு. எனக்கு வந்து 40 மினிட்ஸ் கிட்ட ஆனது. இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌனி நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு ஓரத்துலலாம் வந்து நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டோம்னா ஈஸியாக வெளியே வந்துடும். எடுத்துடலாம் வெளியில். ப்ரௌனி வந்து டீமோல்டு பண்ணியாச்சு. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பட்டர் ஷீட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் எல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா இது பேக் பண்ணும் போது நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸு கூட இருக்குது, அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.